கூட்டத்துக்கு போயிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணிருக்காரு. முதலமைச்சர் தன்னுடைய இந்த மாநிலத்துடைய நிதி உரிமையை கேட்கறதுக்காக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் அவங்க அரசியல் பண்ணதான் தொடர்ச்சியா 3 ஆண்டு காலம் போகல, இந்த ஆண்டு மட்டும் போயிருக்காங்க. அமலாக்கத்துறைக்காக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பயந்து போன மாதிரி சொல்றாங்க. ரைடுக்கு பயந்து போயிருக்காரு. முறை நான் சொல்லியிருக்கிறேன், இடி இல்ல மோடிக்கு நான் பயப்பட மாட்டோம். தொடர்ந்து என்னோட குரல் கொடுத்தா என்ன பண்ணாங்க, மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்றவங்க தான் பயப்பட தேவை. நாங்க யாருக்கும் அடி பண்ணிடணும் தேவையில்லை, பயப்படவும் அவசியமும் கிடையாது. எதா இருந்தாலும் சட்டபூர்வமா சந்திப்போம். ஆகவே இன்னைக்கு உதயநிதிக்கு அரசியலே என்னன்னு தெரியும். அரசியலினுடைய கத்துக்குட்டி தான் உதயநிதி ஸ்டாலின். அரசியலே தெரியாதவர். அவருக்கு ஈடியும் தெரியாது, மோடியும் தெரியாதுன்னு. ஆனா போய் மோடியை போய் பாக்குறதுக்கு, டெல்லியில போய் பாக்குறதுக்கு தெரியுமா? நீட் பிரச்சனைக்கு போய் பேச தெரிஞ்சிச்சா? உன் பிரச்சனை மோடியை போய் உங்க அப்பா பாப்பாரு, நீ பாப்ப, எல்லாரும் குடும்பமா போய் பாப்பீங்க. திமுகவினுடைய அமைச்சர் பெருமக்கள் போய் பாப்பீங்க. ரைடு வந்தா இன்னைக்கு நீங்க ஈடியும் பயம் கிடையாது, மோடியும் பயம் கிடையாதுன்றீங்களா? உங்க பயம்தான் இந்த பேட்டியினுடைய இதெல்லாம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு திமுக செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண உடனே அன்னைக்கு ஸ்டாலின் வெளியிட்டாரு, தொட்டுப்பார் சீண்டிப்பார், தொட்டுப்பார் சீண்டிப்பார் சினிமா டைலாக் எல்லாம் வெளியிட்டாரு. இன்னைக்கு எதனா ஒரு டைலாக் வெளியிட முடியுமா? டைலாக் வெளியிட்ட வாயே திறக்க முடியாது. இன்னைக்கு புழல் சிறைக்கு குடும்பமே போயிடும். இன்னொரு ஒரே ஒரு கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் ஸ்டாலினுடைய ஆட்சியில இன்னொரு பட்ஜெட் கூட்டத்தொடர் இருந்திருந்தால் ஸ்டாலினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடரை புழல் சிறைச்சாலையிலே தான் நடத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் ஸ்டாலின் தலைமையிலே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் அனைவருமே இன்னைக்கு சிறை செல்லக்கூடிய நாட்கள், எண்ணிக்கொண்டிருக்கின்ற நாட்கள் வந்து விட்டது. அதனால திமுக என்றாலே பயந்து கொண்டு இன்னைக்கு ஆட்சி தள்ளிக்கொண்டு எப்படியாவது ஒரு ஆண்டு தள்ளி விடலாமா என்று பயத்திலே இன்னைக்கு ஆட்சி நடத்திக்கிறாங்க. அவங்களுக்கு பயம் எல்லாம் சும்மா பேருக்கு சொல்றாங்களே தவிர்த்து பயம் இருக்கிறது. பயம் இருக்கிறதுனால்தான் இன்னைக்கு டெல்லி வரைக்கும் ஓடி இருக்கிறார். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு பக்க பலமாக யார் இருக்கிறாங்கன்னா உச்ச நீதிமன்றம் இருக்கு. இப்ப உச்ச நீதிமன்றத்தை தங்களுடைய கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் எப்பொழுது இறையாண்மை சட்டத்தை கரெக்டாக கையில எடுக்க போறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க இந்துக்கும் பயம் இல்லை, மோடிக்கும் பயம் இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் பயம் இல்லை, அரக்கோணத்துக்கும் பயம் இல்லை. இப்படிதான் வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்க என்ன ஈடி வந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன், மோடிக்கும் பயம் இல்லை. இவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இவர் ஒரு துணை முதல்வரா ஒரு அமைச்சரா வச்சிருக்காங்க. ஒரு பண்பட்ட வார்த்தைகளை கூட இவருக்கு சொல்ல தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ரித்திஸ், ஆகாஷ் மாஸ்டர், விக்ரம் ஜூஜு இவர்கள் எல்லாம் மேனேஜ் பண்ணணும். மேனேஜ் பண்ற ஒருத்தவர் காப்பாத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் இருந்தா தீர்ப்பு அங்க இருந்து வந்தோடனே இதை பரப்புறதுக்கு தமிழ்நாட்டில் நிறைய உடன்பிறப்புகள் 200 ரூபாயை வாங்கி கொண்டு பரப்பி மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஜனநாயக ஆட்சி என்பது அவர் முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் கிடையாது. அவர் இன்னொரு சொன்னா அந்த ரத்தீஷ், ஆகாஷ், விக்ரம் ஜூஜு இந்த 3 பேரும் எங்கன்னு அவர் சொல்லிடலாமே. ஏன்னா இதெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு அவரால் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இவர்கள் அனைவரோடும் அவர் இருந்திருக்கிறார், தொடர்பில் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு துணை முதலமைச்சராக, தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இன்னைக்கு இதெல்லாம் பயம் இல்லை, மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லைன்னா சொல்றவங்க அவங்க எங்கன்னு சொல்லலாம் இல்லையா?